இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எதை பேசலாம் என்று யோசிக்கும் பொழுது இல்லாதவர்களை குறித்து பேசு என்று சொல்லி எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. இந்த உலகத்திலே எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்போ நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அவருடைய நினைவு நாளை நினைவுபடுத்துவதற்கு நானும் பல ஆசிரமங்கள் சென்று உணவு போட்டு கொண்டிருந்தேன். அப்புறம் பின்பு அது முடியல என்னால். அதுக்கு பின்னால் கொஞ்ச நாள் யோசித்தேன், அந்த பர்டிகுலர் நாள் மட்டும் ஏன் அப்பா அம்மாவை நினைவு கூறணும், தொடர்ந்து நினைவு கூறலாமே என்று சொல்லி யோசிக்கும் பொழுது இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே ஆங்காங்கு இருக்கிற வயதானவர்களை நான் பார்க்கும் பொழுது என் தாய் தந்தையாக நான் நினைக்கிறேன் அவர்களை. ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய எனக்கு மனம் துடிக்கிறது. ஆம் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளில் நாம் சிந்திப்போம். அவளுக்கு மாலை போடுவது, அந்த நாளை நினைவு கூறுவது ஒரு விதத்தில் உங்களுக்கு திருப்தியாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே ஏராளமான முதியோர் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். உண்மையாக யோசிப்போமானால் அந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கள நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. தேடி கண்டுபிடியுங்கள் இந்த சமுதாயத்தில். ஆம் அன்பானவர்களே, கண்டுபிடித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஆறுதலாவது நீங்கள் சொல்லுங்கள். பணம் அவர்கள் வாங்க விரும்ப மாட்டார்கள், ஆனால் ஆறுதலாவது சொல்லுங்கள். உங்கள் தாய் தந்தையை தினமும் நினைவு கூறுங்கள். இந்த உலகத்திலே அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள், ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தை கடந்து செல்லுங்கள்.